الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுக்கிறான் என்ற அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படித்து கொள்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கல்வியை தேடுவதில், அறிவை தேடுவதில் நபித்தோழர்கள், நபித்தோழிகள் எப்படி இருந்தார்கள் என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவை தேடுவதில் ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில 79வது இலக்க செய்தி, மஸலுமா பஅஸனி அல்லாஹு பிஹி மினல் ஹுதா வல் இல்ம். நேர்வழியையும் அறிவையும் கொடுத்து அல்லாஹ் என்னை அனுப்பியதற்கு உதாரணம் கமஸலில் கைஸில் கஸீர், அதிகமாக பொழிந்த ஒரு மலையை போன்றதுண்டாங்க. நேர்வழியும் அறிவையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து அல்லாஹ் நபியாக அனுப்பியதற்கு உதாரணம் அதிகமாக பொழிந்த மழையை போன்றதுன்னு சொன்னாங்க. அதிகமாக மழை பொழிந்தா என்ன நடக்கும்? பல பூமிகள் பல பிரதேசங்களுக்கு பெய்யும். அசாப அர்தன், அந்த மழை தண்ணீர் ஒரு பூமியிலே விழுகிறது. ஃபகான மின்ஹா நகியா, அந்த இடத்துல இருக்கிற அந்த பூமி கபிலத்தில் மா, மழை தண்ணீர் விழுகிறது, அந்த பூமி அப்படியே தண்ணீரை குடித்துக் கொள்கிறது. ஃபஅம்பதத்தில் கல, அந்த குடித்து கொண்ட தண்ணீரை வைத்து அது கீரை வகைகளையும் வல் உஷ்பல் கசீர், அதிகமான பயிர் பச்சைகள், செடிகள், மரங்களை எல்லாம் அது என்ன செய்கிறது? முளைக்க செய்கிறது. இது ஒரு வகை பூமி, தண்ணீரை தனக்குள் சேமித்து கொண்டு பயிர் பச்சைகள், மரங்கள், செடிகளை எல்லாம் அது வளர வைத்தது. வகானத் மின்ஹா அஜாதிப், அந்த தண்ணீர் விழுந்த பூமியில் இன்னொரு வகை பூமி அம்சக்கத்தில் மா, அது தண்ணீரை அப்படியே தன்னிடத்தில் சேமித்து கொண்டது. ஃபனஃபஅ அல்லாஹு பிஹன் நாஸ், அதுல இருந்து மக்கள் பயனடைஞ்சாங்க. அது தண்ணீர் நிறையக்கூடிய ஒரு பூமி, தண்ணீரை அது சேமித்து கொண்டது, அந்த தண்ணீரிலிருந்து மக்கள் பயனடைந்தார்கள். எப்படி? ஃபஷரிபு வஸகௌ வஸரஉ, அவங்களும் குடித்தாங்க, அத பல பேருக்கு மிருகங்களுக்கு ஊற்றத்துக்கு அதுக்கு இதுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டாங்க, தன்னுடைய விவசாய பூமிகளுக்கும் அதிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டார்கள். வஅஸாபத் மின்ஹா தாயிஃபத்துன் உக்ரா, இன்னொரு சாராரும் அந்த தண்ணீரை என்ன செஞ்சாங்க? பயன்படுத்தி கொண்டாங்க. ஒரு வகை பூமி என்ன செய்கிறது? தண்ணீரை சேமித்துக் கொள்கிறது, பயிர் பச்சைகள், புட்கள், பயனுள்ள மரங்களை வெளிப்படுத்துது. இது ஒரு வகை.
இன்னொரு வகை பூமி என்ன செய்து தண்ணீர் அப்படியே சேமித்து கொள்ளுது. அதிலிருந்து மனிதர்கள் குடிக்கிறார்கள், குடிக்க கொடுக்கிறார்கள், அதிலை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். இப்படி அந்த தண்ணீரை ஒரு சமூகம் பயன்படுத்துகிறது. இன்னமாகிய கியானுன். இன்னொரு வகை பூமி இருக்கிறது, கட்டான் தரை என்று சொல்லுவோம் நாங்க. லா தும்சிகு மாஅன். அது தண்ணீரை சேமித்துக் கொள்ளவும் இல்லை. வலா துன்பித்து கலஅன். அது பயிர் பச்சைகளை முளைக்க செய்யவும் இல்லை. ஃபதாலிக மஸலு மன் ஃபக்ஹ ஃபீ தீனில்லாஹ். இந்த உதாரணம் யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே விளக்கம் எடுத்துக்கொண்ட மனிதர்களுக்கும், வனஃபஅஹு மா பஅஸனி அல்லாஹு பிஹி. அல்லாஹ் என்னை எதை கொண்டு அனுப்பினானோ அதை வைத்து பயன்பெற்ற சமூகம் இருக்கிறதே, அவர்களுக்கு உதாரணம். ஃபஅலிம வஅல்லம. தானும் அறிவை கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். 3 வகை பூமி சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த 3ல 2 வகை யாருக்கு உதாரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவர்கள். அந்த பூமியில் தண்ணீரை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு தனக்குள் வைத்துக் கொள்ளவில்லை. பயிர் பச்சைகளை அது வெளியிட்டது, வளரச் செய்தது. அதன் மூலம் பல பேர் பயனடைந்தார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய வஹியை வைத்து, நபிகளார் கொண்டு வந்த கல்வியை வைத்து தான் பயனடைந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு என்ன செய்வது? பயனை கொடுப்பது. இது 2 வகை. அடுத்த பூமி என்ன செஞ்சது? தண்ணியை வச்சுக்கிட்டு தண்ணியவே என்ன பண்ணுது? பல பேருக்கு பயனளிக்க கூடியதா அறிவை தான் சேமித்து வைத்துக் கொண்டு தன்னிடத்தில் உள்ள அறிவை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது. 3வது பூமி என்ன செய்தது? அது தண்ணீரை சேமிக்கவில்லை. விழுகிற தண்ணீரெல்லாம் வடிந்து ஓடிவிடும். அதனால பயிர் பச்சைகளுக்கும் லாபம் இல்ல, மனிதர்களுக்கும் லாபம் இல்ல. இது யாருக்கு உதாரணம்? வமஸலு மன் லம் யர்ஃபஅ பிதாலிக ரஸன். அல்லாஹ் நபியை வைத்து வஹியை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா, அறிவு, மறுமை உலகத்திலும் நல்லவர்களாக வாழ வைத்து மறுமையில் சுவனம் வரையில் கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த கல்வியை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். மன் லம் யர்ஃபஅ பிதாலிக ரஸா. தன்னுடைய தலையை நிமிர்த்தி கொள்ளாதவர்கள், தானும் பயனடையவில்லை, தண்ணீரை சேமித்து அடுத்தவர்களுக்கும் பயன் கொடுக்கவில்லை. வலம் யக்பல் ஹுதல்லாஹி அல்லதி அர்ஸல்து பிஹி உர்ஸில்து பிஹி. அல்லாஹ் என்ன எந்த அறிவை கொண்டு நேர்வழியை கொண்டு அனுப்பினானோ அதை வைத்து பயனடையாத ஒரு சமூகம் அந்த 3வது பூமி என்று அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொன்னார்கள். என்றால் அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் எந்த இடத்திலே இருக்கிறோம்? இந்த 3 உதாரணங்களை வைத்து நாங்கள் எந்த பூமியிலே சேர்ந்திருக்கிறோம்? குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியை எந்த அளவுக்கு தேடுகிறோம்? அன்பாண்டவர்களே, நன்றாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள், இஸ்லாம் பேசப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், குர்ஆன் சுன்னா பேசப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், அந்த மஜ்லிஸ்களில் கலந்து கொள்கிறோம். எப்படிப்பட்ட பூமியாக இருக்க வேண்டும்? தண்ணீரை தனக்குள் சேமித்துக் கொள்ளுகின்ற பூமியாக இருக்க வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டும்? ஒன்றோ அடுத்தவர்களுக்கு பயன். பயிர் பச்சைகளை வெளியாக்குவோம் என்றால் பயனுள்ள மனிதர்களை உருவாக்குவோம். அது பெரிய ஒரு விசாலமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். தனக்குள் தண்ணீரை சேமித்துக் கொள்வோம், அதை குடிக்கின்ற மனிதர்கள் தன்னுடைய விவசாய பூமிக்கு பயன்படுத்து என்றால் அறிவை சேமித்து வைத்துக் கொண்டு தன்னுடைய அறிவை அடுத்தவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற பூமியை போன்று நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எது போன்று இருக்கக்கூடாது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எப்படி? இன்னமா யகீஆனுன். இன்னொரு வகை பூமி இருக்கிறது, அது கட்டான் தரை. மழை பொழிந்தால் தண்ணீரை சேமித்துக் கொள்ளவுமாது, பயிர் பச்சைகளை வெளியாக்கவுமாது, அடுத்தவர்களுக்கு பயனளிக்கவுமாது. இவர்கள்தான் அல்லாஹ் கொடுத்த அறிவை வைத்து, நபிகளார் அனுப்பப்பட்ட நேர்வழியை வைத்து தன்னை உயர்த்தி கொள்ளாதவர்கள், தன்னை முன்னேற்றி கொள்ளாதவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்றால் இந்த 3 வகை பூமியிலே நாங்கள் எந்த வகை? முதல் 2 வகையில இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். அன்பாண்டவர்களே, அல் குர்ஆன் அரபு மொழியிலே வந்தது. நான் அன்றைக்கும் சொன்னேன், அது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு நாங்கள் அங்கிருந்து பயனடைகிற அளவுக்கு அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா, அதை நான் உங்களுக்கு சொன்னேன். 1400 வருடங்கள்
இஸ்லாத்தின் விரோதிகள் அழிக்க முயற்சி செய்தாலும் எனக்காக உங்களுக்காக அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஏன்? அங்கிருந்து தண்ணீரை உறிஞ்சி எடுக்க வேண்டும், அங்கிருந்து அறிவை அள்ளி எடுக்க வேண்டும். எங்களிடத்தில் இருக்கின்ற அறிவை கொண்டு அடுத்தவர்களுக்கு பயன் கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது நாங்கள் மார்க்கத்திலே அறிவுள்ளவர்களாக மாற வேண்டும். நாங்கள் குர்ஆன் சுன்னாவிலே அறிவு தெளிவுள்ளவர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்தவர்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கலாம். அன்பாண்டவர்களே, இந்த பொறுப்புணர்வை உணர்ந்தவர்கள் சஹாபாக்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்க சஹாபாக்களை பத்தி? அன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தினேன். என்ன சொன்னாங்க? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் 2 விடயத்தை பற்றி எங்களுக்கு சொன்னார்கள். ஒன்று, அதை நாங்கள் பார்த்து விட்டோம். இன்னொன்று, இன்னும் பார்க்கவில்லை என்றார்கள். பார்த்தது என்ன? அமானத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த பொறுப்புணர்வு, அந்த அமானிதம் மனித உள்ளங்களுக்கு இறக்கப்பட்டது. நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள்? சும்ம அலிமு மினல் குர்ஆனி சும்ம அலிமு மினஸ் சுன்னா. குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் அவர்கள் அந்த பொறுப்புணர்வை பற்றிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் கற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள், சுன்னாவை கற்றுக்கொண்டார்கள். அதன் காரணமாக இன்று வரைக்கும் அந்த குர்ஆனும் சுன்னாவும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்மட ஊர்ல சில நேரம் மழை பொழியும், சில பகுதிகளில் குளங்கள் கட்டி வச்சிருப்பாங்க, அது தண்ணீரை சேமித்துக் கொள்ளும். 1 வருடத்துக்கு 3 மாதம் மழை பொழியும், அடுத்த 9 மாதங்களும் அந்த தண்ணீரை தான் பயன்படுத்துவார்கள். அப்படித்தானே? சில இடங்கள் தண்ணீரை நல்லா உள்வாங்கிக் கொள்கிற பூமியாக இருக்கும். அங்கே பூமிக்குள் உள்வாங்கப்பட்ட தண்ணீர் அந்த கிராமத்தில் இருக்கின்ற கிணறுகளின் மூலம், ஊற்றுக்கண்களின் மூலம் பல மனிதர்களுக்கு பயனளிக்கும். சஹாபாக்கள் இந்த உதாரணத்திலே அந்த 2 பூமியாக செயற்பட்டார்கள். தான் அறிவை உறிஞ்சி எடுத்தார்கள், அடுத்தவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் அறிவை கற்றுக்கொள்வதில் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? அறிவு என்று குர்ஆனும் சுன்னாவும் பேசுகின்ற இடங்களிலெல்லாம் முதன்மையான அறிவு எது? குர்ஆனுடைய அறிவு, சுன்னாவுடைய அறிவு. இன்றைக்கு நவீன உலகத்தில் இருக்கின்ற எந்த துறை சார்ந்த அறிவாக இருக்கலாம், அதை குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக அதுவும் என்ன செய்யும்? நீங்கள் ஒரு அக்கவுண்டர் ஆகலாம், மார்க் அடிப்படையில் தவறு கிடையாது. ஆனால் குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு கலந்த அக்கவுண்டராக இருக்க வேண்டும். எப்படி மாறுவது? எப்படி மாறுவது? இந்த உலகம் சொல்லித்தந்த அந்த படிப்பை படிப்போம், மெக்ஸை படிப்போம், கணிதத்தை படிப்போம். ஆனால் வட்டிக்கு எதிராக போராடுகின்ற, லஞ்ச ஊழலுக்கு எதிராக போராடுகின்ற, பொருளாதார மோசடிகளுக்கு எதிராக போராடுகின்ற சோசலிசமும் கம்யூனிசமும் முதலாளித்துவமும் பொருளாதாரம் என்ற போர்வையில் மனித சமூகத்துக்கு செய்கின்ற அநியாயங்களை தெளிவுபடுத்துகின்ற ஒரு அக்கவுண்டராக மாற முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் பயனுள்ள கல்வி என்பது. நீங்கள் ஒரு டாக்டர் ஆகலாம். எதற்கு? குர்ஆனையும் சுன்னாவையும் வைத்து மனித சமூகத்துக்கு ஆரோக்கியமான வைத்தியம் எது? இந்த வைத்திய துறையிலே மனித சமூகம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள்? இதற்கு பின்னால் மறைந்திருக்கின்ற முதலாளித்துவம் என்ன? இந்த மருத்துவத்துக்கு பின்னால் மறைந்திருக்கின்ற கம்யூனிசம் என்ன? இவைகளை தெளிவுபடுத்த முடியுமா? இந்த படிப்பு என்ன செய்யும்? உலகத்திலும் பயனுள்ளதாக வைக்கும், மறுமையிலே எங்களை சுவர்க்கம் கொண்டு போய்விடும். அன்பார்ந்தவர்களே, எந்த துறையாக இருக்கலாம், எந்த துறையாக இருக்கலாம், அல்லாஹ் அறிவை, ஆற்றலை, படிக்கின்ற சக்தியை தந்திருக்கிறானா? படிக்க வேண்டும். எதற்காக? இதை இஸ்லாமியமயப்படுத்துவதற்காக. அந்த படிப்புக்கு நாங்கள் அடிமையாகி ஈமானை, இஸ்லாத்தை இழக்கிற நிலை வரக்கூடாது. அதன் மூலம் ஈமானையும் இஸ்லாத்தையும் வளர்க்கின்ற நிலைக்கு மாறுவோமாக இருந்தால், அன்பாண்டவர்களே, இந்த உலகம் காட்டித்தந்த அறிவையெல்லாம் இஸ்லாமியமயப்படுத்தி அதனூடாக இஸ்லாத்தை நேசிக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, நபித்தோழர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் படிப்பதில் எந்த அளவு கவனம் செலுத்தினார்கள் என்று பார்த்தால், சமூகத்திலே ஒவ்வொரு படித்தரத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து வாழுகின்ற காலம் சிறுபராயம். இது உண்மையிலே சொல்ல போனால் சிறுபராயம் என்பது சுதந்திரமான ஒரு காலப்பகுதி.
தன்னுடைய பெற்றோர்கள் தான் நேசிக்கிற மனிதர்களிடத்தில் எதையெல்லாம் காணுவார்களோ அதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்வார்கள். அது சில நேரம் நல்ல சூழலில் இருந்தால் நல்லதாக இருக்கும், மோசமான சூழலில் இருந்தால் மோசமானதாக இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் தானாக உணர்ந்து கல்வியை தேடுகின்ற பருவத்தின் முதல் கட்டம் என்ன? டீனேஜ் என்ற கட்டம்தான். கட்டிளமை பருவம் என்று சொல்லுகின்றோம். இளமை பருவத்தின் ஆரம்ப கட்டம். அன்பாண்டவர்களே, நபித்தோழர்களில் இருந்த அந்த கட்டிளமை பருவத்தை அடைந்த, வயதுக்கின்ற வருகின்ற கட்டத்தை அடைந்த அந்த இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள்? டீனேஜ் ஆரம்பித்து விட்டால், கட்டிளமை பருவம் ஆரம்பித்து விட்டால் 40 வயது வரையில் இளைஞனுடைய துவக்கத்தில் சென்று முதுமையின் ஆரம்பத்தை அடைகிறான் மனிதன். அதன் பிறகு வரக்கூடியது அனுபவ அறிவு. அனுபவ அறிவு. அன்பாண்டவர்களே, இந்த இளைஞர் பருவத்திலே சஹாபாக்கள் எப்படி அறிவை சுமக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்? மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, புகாரில 631வது இலக்க செய்தி, வனஹ்னு ஷபபத்துன் முத்தகாரிபூன், நாங்கள் சம வயதையுடைய இளைஞர்களாக இருந்தோம். யாரு? சம வயதையுடைய, அது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். இளைஞர், யுவதி, சஹாபி பெண்மணிகளும் அப்படித்தான் இருந்தார்கள். குர்ஆன் சுன்னாவை தேடி படிப்பதில் அவர்கள் மிகப்பெரிய அக்கறை காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, ஃபஅகம்னா இன்தஹு 20 யௌமன் வலைலா, அந்த மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க சமவயதையுடைய இளைஞர்கள் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு சென்று 20 பகல் 20 இரவு தங்கி இருந்தோம். எதற்காக? மார்க்கத்தை படிப்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் 20 நாள் முடிவடைகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இரக்க சுபாவம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அந்த இளைஞர்களுடைய ஆசைகளை பார்த்தார்கள். குடும்பத்தோடு ஒரு அன்பு பாசம் இருக்கும் அல்லவா, அவர்களை அழைத்து, உங்களுக்கு குடும்பம் இருக்கிறதல்லவா, கோத்திரம் இருக்கிறதல்லவா, நீங்கள் இங்கே தங்கி மார்க்கத்தை படித்தது போதும், போய் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கள். எப்படி? இர்ஜிஉ இலா அஹ்லீக்கும் ஃபஅகீமு ஃபீஹிம் வஅல்லிமூஹும் வமுரூஹும் அஷ்யாஅ. என்ன சொன்னாங்க? அவர்களோடு தங்கி இருங்கள், அவர்களுக்கு நீங்கள் படித்து கொடுங்கள், என்னிடத்திலிருந்து படித்து மனனம் செய்து கொண்ட விடயங்களை அவர்களுக்கு ஏவுங்கள், சொல்லிக் கொடுங்கள். அந்த இளைஞர் சமூகம்தான் எனக்கும் உங்களுக்கும் விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு சொத்து. என்ன தெரியுமா? குர்ஆன் சுன்னாவை படிக்கிற பெரும்பான்மையானவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபிமொழி, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. அரபு தெரியாவிட்டாலும் தமிழ் மொழியை சொன்னா சில நேரம் விளங்கும். நான் தொழுவதை நீங்கள் எப்படி கண்டீர்களோ அது போன்று தொழுது. இந்த வாசகத்தை எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்தது யாரு தெரியுமா? அந்த இளைஞர் மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். என்ன செய்வார் தெரியுமா? தொழுகை இல்லாத நேரத்தில் மக்களை அழைப்பார். அது தொழுகை நேரமா இருக்காது, மக்களை அழைத்து தொழுகை நடத்துவார். தொழுகை நடத்திவிட்டு சொல்லுவார், இந்த நேரத்தில் எனக்கு தொழணும்ன்ற அவசியம் இல்லை, நான் ஏன் தொழுகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவதை நான் பார்த்தேன், அது போன்று உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வார்த்தையாலும் கற்றுக் கொடுத்தார்கள், அறிவாலும் கற்றுக் கொடுத்தார்கள், செயல் ரீதியாகவும் கற்றுக் கொடுத்தார்கள். இளைஞர் சமூகம் இப்படித்தான் இருக்க வேண்டும். முதலாவது, நாங்கள் தண்ணீரை உறிஞ்சுகின்ற பூமியாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே பயனுள்ளதை வெளிப்படுத்த வேண்டும், அடுத்தவர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபித்தோழர்களில் இருந்த இளைஞர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள் என்பதை நான் பின்னால் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கூட்டத்தார் வந்தார்கள். வந்து சொன்னாங்க, இப்அஸ் மஅனா ரிஜாலன் யுஅல்லிமுனல் குர்ஆன வஸ்ஸுன்னா. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு சில மனிதர்களை எங்களோடு நீங்கள் அனுப்ப வேண்டும், அவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுக்கு படித்து தர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தில் இருந்த 70 அன்சாரி இளைஞர்களை அழைத்தார்கள். அவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்க தெரியுமா? யுகாலு லஹுமுல் குர்ரா. அவங்களோட பேரே அவங்க காரிமாறு. காரிமாறுண்டா குர்ஆனை அழகாக ஓத தெரிந்தவர்கள்,
குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களுக்கு அன்றைக்கு காரி என்றுவாங்க. அதுல பன்மை சொல் தான் என்ன, குர்ரா என்பது. புகாரில இந்த அஹ்மதுல 13,854வது செய்தியா உங்களுக்கு பார்க்கலாம். முஸ்னத் அஹ்மதுல அவர்களோட உயர்ந்த பண்பு எப்படி இருந்தது, எல்லாம் இளைஞர்கள் சகோதரர்கள் எப்படி இருந்தார்கள். யக்ரஊனல் குர்ஆன், அவர்கள் அல் குர்ஆனை ஓதுவார்கள். வயததாரஸூன பில்லைல், இரவு நேரத்துல ததாருஸ் பண்ணுவாங்க. ததாருஸ் பண்றா என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச குர்ஆன் வசனத்தை நீங்க ஓதி விளக்கம் சொல்ற, எனக்கு தெரிஞ்ச குர்ஆன் வசனத்தை நான் ஓதி, இதுதான் ததாருஸ்ன்றது. வாழ்க்கையில எத்தனை கட்டங்கள் இப்படி பணிகள்ல நானும் நீங்களும் ஈடுபட்டிருக்கிறோம். கூடுகிறோம், கலைகிறோம், சேருகிறோம், பிரிந்து போகிறோம், குடும்ப ஃபங்க்ஷன்கள் நடத்துகிறோம், பிசினஸ் ஃபங்க்ஷன்கள் நடத்துகிறோம், பல ஜாதி விடயங்களை பேசுகின்றோம். உனக்கு தெரிந்த குர்ஆன் வசனத்தை நீ விளங்கப்படுத்து, எனக்கு தெரிந்த குர்ஆன் வசனத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன் என்ற குர்ஆன் சுன்னாவை ஒருவருக்கொருவர் ததாருஸ் பண்ணுவதற்காக, படித்துக் கொள்வதற்காக நாங்கள் கூடிய அறிவு மஜ்லிஸ் இருக்கின்றனவா? அந்த நபித்தோழர்களுடைய பண்பு புகாரில் அஹ்மதுல இன்னும் சில அறிவிப்புல எப்படி வருதுண்டா, அவர்களை மாலை நேரமாகினா வீட்டிலையும் பார்க்கலாது, மஸ்ஜிதிலையும் பார்க்கலாது. மாலை நேரமாகினா மனுஷன் ஃப்ரீ ஆகிற நேரம் தானே, அவங்கள வீட்டிலையும் பார்க்கலாம், மஸ்ஜிதிலையும் பார்க்கலாது. எங்க போவாங்க? மதீனாவின் ஒரு ஒதுக்குப்புறத்துக்கு செல்வார்கள். குர்ஆனை தங்களுக்கு இடையிலே ஓதிக்கொண்டு அது என்ன சொல்கிறது என்பதை ஒருவர் மாறி ஒருவர் கற்றுக்கொள்வார்கள். இரவு கடுமையாகிவிட்டால், அந்த காலத்தில் விளக்கு வசதிகள் இல்லை, மின்சார வசதிகள் இல்லையே, இரவு கடுமையாகிவிட்டால் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் அங்கிருந்து வருவார்கள். எப்படி? அந்த மலைப்பகுதிகளில் இருக்கின்ற மதுரமான தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து மதீனாவிலே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வார்கள். பகல் நேரமாகிவிட்டால் அந்த இளைஞர்கள் காடுகளுக்கு சென்று விறகு வகானு பில்லை பின்னஹாரி யஜிஊன பில்மா ஃபயதஊனஹு ஃபில் மஸ்ஜித், பகல் நேரத்துல போய் தண்ணீரை கொண்டு வந்து பள்ளியில வைப்பாங்க மக்கள் குடிக்கிறதுக்காக. வயஹ்ததிபூன ஃபயபீஊனஹு, விறகுகளை சுமந்து கொண்டு வந்து அதை விற்பனை செய்து வயஷ்தரூன பிஹி தஆம் லி அஹ்லி சுஃபதி வல் ஃபுகரா, திண்ணை தோழர்கள் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க மதீனத்து மஸ்ஜிதுல தான் இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த பணத்தை வைத்து உதவி செய்வார்கள், ஏழைகளுக்கு உதவி. என்ன பண்பு? யார பண்பு? இளைஞர்களுடைய பண்பு. ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது குர்ஆனை படித்தார்கள், அறிவை கற்றுக்கொண்டார்கள். பகல் நேரத்தில் போய் தண்ணீரை கொண்டு வந்து மக்களுக்கு உதவி செய்தார்கள், விறகை கொண்டு வந்து விற்பனை செய்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த இளைஞர் சமூகம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில், குர்ஆன் சுன்னாவை கற்றுக்கொள்வதில் எப்படி ஆழமான ஒரு ஆர்வம் காட்டினார்கள் என்பதை இந்த நபிமொழியை வைத்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வளர்ந்தவர்கள் எப்படி இருந்தார்கள்? வளர்ந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களெல்லாம் இஸ்லாத்துக்கு வரும் பொழுதே என்ன, வயசுக்கு வந்துட்டாங்க, அவங்க சமூகத்துல பெரிய ஆட்கள். என்ன சொன்னாங்க? குந்து அன வஜாருன் லி மினல் அன்சார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து வந்த ஒரு நபித்தோழரையும் மதீனாவில் இருக்கிற ஒரு நபித்தோழரையும் தற்காலிக சகோதரர்கள் ஆக்கினாங்க தானே. அதுல தான் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நானும் ஒரு அன்சாரி நபித்தோழரும் ஒன்றாக இருந்தோம். என்ன செய்வோம்? வகுன்னா நதனாவபுன் நுஸூல அலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மார்க்கத்தை படிக்க போறதுக்கு ஒரு ஆர்டர் வைத்துக் கொண்டோம். நீங்க ஒரு நாளைக்கு போகணும், நான் ஒரு நாளைக்கு போகணும். ஏன்? பொருளாதாரத்தையும் தேட வேண்டும், குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். எனவே ஒரு நாளைக்கு நீங்க நபிகளார் மஜ்லிஸுக்கு போக வேண்டும். அந்த நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க போயிருவாங்க? பிசினஸுக்கு போயிருவாங்க. அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு போவார்கள். அன்சாரி நபி தோழர் தன்னுடைய உழைப்புக்கு போய்விடுவார். இரண்டு பேரும் சந்தித்து படித்தவைகளை ஒருவருக்கொருவர் என்ன செய்வார்கள்? பரிமாறிக்கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் நபித்தோழர்கள். இதுதான். இன்றைக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு என்னங்க வசதி இல்லை? விரல் நுனியிலே குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ் கொண்டு வந்து வைத்திருக்கிறான். இந்த உலகமே விரல் நுனியில இருக்குது. ஒரு மனிதன் நரகம் நுழைய வேண்டுமாக இருந்தால் இந்த விரல் நுனி போதும். செய்ய வேண்டிய ஹராம் பாவம் எல்லாம் செய்து என்ன செய்யலாம்?
ஆனால் விரோதிகள் நரகத்தை நெருக்கமாக கொண்டு வந்து வைத்தாலும் படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களுடைய விரோத தன்மைகளை எல்லாம், வழிகேட்டு சிந்தனைகளை எல்லாம் தோற்கடிக்கின்ற அளவுக்கு சுவனப்பாதைக்கு இட்டு செல்லுகின்ற குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுடைய விரல் நுனியிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறானா இல்லையா? அன்பாண்டவர்களே, யூடியூபுக்கு சென்றால் ஒரு பக்கம் ஹராம், ஒரு பக்கம் பாவம். ஆனால் அங்கே நானும் நீங்களும் மார்க்கத்தை படிக்க முடியுமா? முடியாதா? ஆனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். அங்கே மார்க்கம் படிக்க சென்று நரகம் போக வேண்டிய நிலை வருமாக இருந்தால் அந்த இடத்தில் சென்று மார்க்கம் படிப்பதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்? ஒரு 10 நிமிஷம் பயான் வீடியோவை பார்த்துட்டு 10 அவர் ஹராத்தை பார்த்தா என்ன நிலைமை? ஃபேஸ்புக்ல மார்க்கம் படிக்க முடியுமா? முடியாதா? மார்க்கத்தை படிச்சு கொடுக்கலுமா? இல்லதா? 5000 நண்பர்கள், பல ஆயிரம் ஃபாலோவர்ஸ்கள் ஏற்படுத்திக் கொள்ளலுமா? இல்லதா? நீங்கள் புகாரியை வாசிக்கின்ற நேரம் அந்த புகாரியின் ஹதீஸை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அல்லது காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுடைய முகப்புத்தகத்திலே போட்டால் 5000 நண்பர் நினைத்த நேரம் பார்க்கலாம், பல ஆயிரம் ஃபாலோவர்ஸ் நினைத்த நேரம் பார்க்கலாம். நீங்களும் மார்க்கத்தை படித்த அந்த பூமியை போன்று இருக்கிறீர்கள். உங்கள் மூலம் பயனுள்ள கல்வி போய்கொண்டிருக்கிறது என்றால் வீட்டுக்குள் இருந்து முயற்சி செய்யலாம், உங்களுடைய ஆபீஸிலே வேலை செய்கிற நேரம் முயற்சி பண்ணலாம், வாகனத்திலே போகிற நேரம் கூகுள் மேப் போட்டு கொண்டு பயணிக்கிறோம். அப்படித்தான் 2 ஹதீஸ வாசிக்கலதா? இல்ல, எங்களுக்கு படிக்க வாசிக்க நேரம் இல்ல, அப்படியே ஒரு போட்டோ எடுத்தோம், 10 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த பயணத்தை ஆரம்பித்தோம். முடியுமா? முடியாதா? அன்பார்ந்தவர்களே, தானும் அறிவை தேடுவோம், அடுத்தவர்களுக்கும் அறிவை கொடுப்போம். இப்படித்தான் நபித்தோழர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இப்படி இளைஞர் சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் வளர்ந்த சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் மார்க்கத்தை படிப்பதில் கவனம் செலுத்தினார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, புகாரியை புரட்டி 101வது இலக்க செய்தியை பாருங்கள். பெண்மணிகள் நபிகளாரிடத்திலே வருகிறார்கள். காலத்தின் நிசா, அல்லாஹுவின் தூதரே, கலபனா அலைக்கர் ரிஜால், ஆண்கள் எங்களை முந்தி செல்லுகின்றார்கள். ஏன்? நபிகளார் மஜ்லிஸ்ல ஆண்கள் முன்னால இருப்பாங்க, பெண்கள் பின்னால இருப்பாங்க. அப்ப நபிகளாருக்கு நெருக்கமாக இருந்து மார்க்கத்தை படிக்கிறது யாரு? ஆண்கள். என்ன பொறாமப்பட்டாங்க? ஆண்கள் மார்க்கத்தை படித்து படித்து முன்னேறுகிறார்கள். எனவே நீங்க ஒரு நாளை எங்களுக்கு நீங்க ஒதுக்கி தரணும். அந்த நாளை யாரு வரக்கூடாது? அல்லாஹு அக்பர். ஆண்கள் வரக்கூடாது, பெண்கள் வந்து மார்க்கத்தை படிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பெண்கள் படிக்க முடியுமா? முடியாதா? நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், பெண்களுடைய பொறுப்பை பற்றி சொன்னேன். பொறுப்பை நிறைவேற்றுவதில் ஒரு பெண்மணி கவனமாக இருக்க வேண்டும். ஏன்? பொறுப்புகள் பாலடிக்கப்படுமாக இருந்தால் அவள் மறுமையிலே கை சேதப்பட வேண்டி வரும். பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி கொண்டு படைத்தவன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்து கொண்டு படிக்க முடியுமா? இஸ்லாமிய வரம்புக்குள் வேண்டிய துறையை படிக்கலாம். ஆனால் நோக்கம் பொறுப்பில் சரியாக இருக்க வேண்டும், கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஒரு பெண்மணி நான் உங்களுக்கு அக்கவுண்டரை பத்தி சொன்னேன், வைத்தியத்தை பத்தி சொன்னேன். ஒரு பெண்மணி விஓஜி டாக்டராக முடியுமா? முடியாதா? நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு பயோவிலே நல்ல நாலேஜ் இருக்குமாக இருந்தால், விஞ்ஞானத்துறையிலே நல்ல நாலேஜ் இருக்குமாக இருந்தால், நீங்கள் இஸ்லாமிய வரம்பை மீறக்கூடாது, ஹராமான வழிக்கு இடம் கொடுக்க கூடாது. மார்க்க வரம்புக்குள் இருந்து கொண்டு படைத்தவன் ரப்பை பயந்து பெண்மணிகளுக்கு ஒழுக்கமாக வைத்தியம் பார்க்கின்ற ஒரு விஓஜியாக உங்களுடைய பெண் பிள்ளைகளை உருவாக்க முடியுமாக இருந்தால், அன்பாண்டவர்களை, இந்த பணியை தாராளமாக செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஒரு காலத்திலே படிப்பறிவில்லாத வயது போன பெண்மணிகள், மூதாட்டிகள், தாதிமார்கள் செய்த வேலை பிரசவம் பார்த்தது. இந்த கதை வைத்தியமாக்கி விஓஜி எத்தனை வீதம் பெண்கள் இருக்கிறாங்க? விஓஜி யாரோட சம்பந்தப்பட்ட? ஆண்களோட சம்பந்தப்பட்டதா? ஆனா உலகம் யாரைத்தான் உருவாக்கும்? 100க்கு 10 விஓஜி பெண்கள் பார்க்கலுமா? இயலாது. 100க்கு 1 பெண். பெண்களை உருவாக்க வேண்டிய துறைக்கு ஆண்களை உருவாக்குகின்ற அளவுக்கு இந்த உலகம் மோசமா போயிருக்குதுன்னு அவங்க என்ன விரும்புறாங்க? மறைத்து கொண்டு ஒழுக்கமாக வாழுகின்ற பெண்மணிகளை
பிடிக்க வேண்டிய இடத்தில் பிடித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் விரோதிகளின் நோக்கம். நாங்கள் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் இஸ்லாமிய, நான் டாக்டர், என்னுடைய மகளுக்கு வியோஜி தொழிலை நான் படித்துக் கொள்ள முடியுமா முடியாதா? அன்பார்ந்தவர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு சிலர் இன்றைக்கும் எங்களுடைய நாட்டிலும் இருக்கிறார்கள், இந்தியாவிலும் இருக்கிறார்கள். தன்னுடைய ஒரு மனைவியை வைத்து அடுத்த மனைவிக்கு பிரசவம் பார்ப்பவர்கள். வைத்தியர்கள் அல்ல, டாக்டர்கள் அல்ல. அவர்கள் வைத்தியசாலைக்கு செல்லாமல் வீட்டுக்குள் பிரசவம் பார்த்து ஒரு பிள்ளை அல்ல 20-25 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் 4 மனைவிமாரை வைத்துக் கொண்டு. எனவே படிக்கலாம். பொருளாதாரத்தை தேடுற அளவுக்கு தேவை இருக்குதா? இஸ்லாமிய வரம்பு முக்கியம், மார்க்க வரம்பு முக்கியம். அந்த வரம்புக்குள் இருந்து கொண்டு பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றிக் கொண்டு படைத்தவன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டு பொருளாதாரத்தை தேடி தர்மம் செய்யலாமா? 10 பேருக்கு உதவி செய்யலாமா? அல்ஹம்துலில்லாஹ். பிரதானம் என்ன? சஹாபி பெண்மணிகள் மார்க்கத்தை எப்படி வந்து சொன்னாங்க? ஆண்கள் இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு கலந்து படிக்கலான்றதுனால இப்படி வந்து சொன்னாங்க. ஆண்கள் முன்னால இருந்து மார்க்கத்தை படிச்சு படிச்சு முன்னேறாங்க. எங்களுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கித்தாங்க. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பெண்மணிகள் விளங்கினாங்க. நாங்க தனியே போய் மார்க்கம் படிக்கணும். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளை குறிப்பிட்டு கொடுத்தார்கள். இந்த நாளிலே நீங்கள் வந்து மார்க்கத்தை படிக்கலாம். இதுல இருந்து படிக்கிற பாடம் என்னங்க? பெண்களுக்கு தனி ஒழுக்கம் இருக்குது. அந்த ஒழுக்க வரம்புக்குள் இருந்து கொண்டு, இஸ்லாமிய கட்டுக்கோப்புக்குள் இருந்து கொண்டு உரிமைகளை என்ன செய்யலாம்? எடுக்கலாம். உரிமையை எடுப்பது என்பது வேறு, பொறுப்பை நிறைவேற்றுவது என்பது வேறு. பொறுப்பை நிறைவேற்றாமல் உரிமையை எடுக்க போனால், கடமையை நிறைவேற்றாமல் உரிமைக்காக போராட போனால் மறுமையிலே நரகம் போக வேண்டி வரும், உலகத்திலே சீரழிந்து போக வேண்டி வரும். எனவே பொறுப்புகளை நிறைவேற்றுவதோடு கடமைகளை சரியாக நிறைவேற்றுவதோடு இஸ்லாம் தந்திருக்கிற உரிமை, அதிலே குறிப்பாக கல்வி என்ற உரிமையை எடுக்க முடியுமாக இருந்தால் அதை எடுப்பதில் ஒரு பெண்ணுக்கு குற்றமில்லை என்கிற பாடத்தையும் என்ன செய்து விடக்கூடாது, நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. எனவே சஹாபி பெண்மணிகள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து தனக்குன்னு ஒரு நாளை கேட்டெடுத்து மார்க்கத்தை படித்தார்கள் என்கிற பகுதியை இந்த நபிமொழியின் மூலம் விளங்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் என்ன செய்ய வேண்டும்? கணவன்மாருக்கு பணிபுரிவதோடு, பிள்ளை குட்டிகளை ஒழுக்கத்தோடு வளர்ப்பதோடு, தன்னிடத்தில் அறிவு இருந்தால்தான் தன்னுடைய கணவனை திருத்தலாம், தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு படித்து கொடுக்கலாம், தன்னுடைய பெற்றோருக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கலாம், தன்னுடைய நண்பிகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கலாம். எனவே அறிவை எந்த அளவுக்கு ஆழமாக இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து தேடுகின்றோமோ அந்த அளவுக்கு அறிவுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். எப்படிப்பட்ட பூமியை போன்று? தண்ணீரை உறிஞ்சி வைத்துக் கொண்டு பயனளிக்கின்ற 2 வகையை பூமியை போன்று பெண்களும் இந்த உலகத்திலே வாழலாம் என்கிற வழிகாட்டலை சஹாபி பெண்மணிகள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, புகாரில 1260 மார்க்கத்தில் எத்தனையோ கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன, எத்தனையோ சந்தேகத்துக்கிடமான விடயங்கள் இருக்கின்றன, எத்தனையோ குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் இருக்கின்றன. எங்களுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் அது சம்பந்தப்படும். அன்பாண்டவர்களே, இப்படிப்பட்ட நேரங்களில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். அவங்க சொல்லிட்டு போறாங்க, நம்மட பாட்டுல போவோம், அப்படித்தானே பெரும்பாலும் போறோம். எத்தனை பேர் ஒரு ஆலிமை அணுகி, மார்க்க அறிஞரை அணுகி, இப்படி ஒரு கருத்து இருக்கிறது, இதற்கு என்ன விளக்கம், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இப்படி இதுக்கு என்ன விளக்கம், ஊர்ல 2 பள்ளியில 2 சொல்றாங்களே, 2 அறிஞர் 2 பேசுறாங்களே, இதுல உண்மை தன்மை என்ன கேட்கிறோமா, தேடுகிறோம். இதான் அறிவை தேடுகிற வழி சகோதரர்களே. இது யாருடைய ஒரு சொத்தல்ல, இஸ்லாம்ன்றது எங்கட சொத்து, குர்ஆன் சுன்னன்றது எங்கட பொக்கிஷம். பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யாராவது ஒருவர் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டு அதை துயர்ந்து சென்று தொழும் வரையிலே இருந்தால் ஃபலஹு கீராத்துன், அவருக்கு ஒரு கீராத்து நன்மை கிடைக்கும், என்றால் ஒரு உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மஜ்லிஸ்ல அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எங்களுக்கு தெரியும், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அறிஞர், சஹாபாக்களில் இருந்த ஒரு இளைஞன், ஒரு அறிஞர், இளைஞன்.
என்ன சொன்னாங்க? அக்ஸர அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா ஹதீஸ்ல அதிகமாக சொல்கிறார். விமர்சித்துக் கொண்டு திரியவில்லை, ஏசிக்கொண்டு திரியவில்லை, சண்டை பிடிக்க ரெடியாகவில்லை. உடனே என்ன செய்கிறார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் ஏதோ ஒன்றை அதிகப்படுத்தி சொல்கிறார் என்று ஆயிஷா நாயகி கிட்ட போய் கேட்டாங்க. ஆயிஷா நாயகி என்ன செய்தார்கள்? ஃபஸத்தகத் யஅனி ஆயிஷத்து அபூ ஹுரைரா, ஆயிஷா நாயகி சொன்னாங்க அபூ ஹுரைரா சொல்வது உண்மை என்று சொன்னார்கள். ஒரு சஹாபிக்கு ஒரு விடயத்துல சந்தேகம் வருது, பெண்மணி என்று பார்க்கவில்லை, மார்க்கத்திலே அறிவுள்ள ஆயிஷா அம்மையாரிடம் சென்று மார்க்கத்தை கேட்டார்கள் என்றால் அறிவு இருந்தால்தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம், அறிவை தேடினால்தான் உண்மையான விளக்கத்தை பெறலாம். என்ன சொன்னாங்க? அடே அபூ ஹுரைரா சொல்றது உண்மையா? ஃபகால இப்னு உமர் லகத் ஃபர்ரத்னா ஃபீ கராரீத கஸீரா, அதிகமான உஹது மலை நன்மைகளை இழந்து விட்டோமேன்னு கை செய்தப்பட்டாங்க. ஏன்? ஜனாசா தொழுகை வரைக்கும் ஜனாசாவோட இருந்து அடக்கும் வரையில இருந்தா 2 உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும். இவங்க ஒன்றத்தான் விளங்கி வச்சிருந்தாங்க, அதனால 2வது தேடி போகல, மிச்சம் ஜனாசால தவற விட்டுட்டாங்க. இது அபூ ஹுரைரா சொல்றது உண்மைன்னு ஆயிஷா நாயகி உண்மைப்படுத்திய உடனே கை சேதப்பட்டாங்க. நாங்க எத்தனையோ உஹது மலையளவு நன்மைகளை இழந்து விட்டோமே என்று. அன்பார்ந்தவர்களே, நாங்களும் எத்தனையோ விஷயங்களை மார்க்கத்தில் பிழையா விளங்கி வச்சுக்கிட்டு இருப்போம், தவறா வச்சுக்கிட்டு இருப்போம். யாராவது ஒரு அறிஞர் அடே இதுதான ஆதாரம் இருக்குதா, அல்லாஹு அக்பர், எத்தனை அறிவை இழந்து விட்டோம், எத்தனை நன்மைகளை இழந்து விட்டோம் என்று கை சேதப்படுகிற நிலைமை எங்கட வாழ்க்கையில வந்திருக்குதா? அன்பாண்டவர்களே, மார்க்கத்தில் ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்தா ஒரு ஆலிமை அணுக வேண்டிய எவ்வளவு லேசிங்க, இன்னைக்கு எவ்வளவு லேசி. இந்த நாட்டில இருந்து கொண்டு உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில இருக்கின்ற ஒரு ஆலிமுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வைத்தால் ஆதாரத்தோடு பதில் தாருங்கள். உங்களுடைய சொந்த கருத்து எனக்கு வேண்டாம், ஆதாரத்தோடு விளக்கத்தை தாருங்கள். இப்படி ஒரு விடயம், குர்ஆன் வசனத்தை காட்டுங்கள். அறிவை வளர்க்க முடியுமா? முடியாதா? மார்க்கத்திலே தெளிவு பெற முடியுமா? முடியாதா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து கொண்டு, எப்பவும் உமர் ரலியல்லாஹு அறிவுள்ளவங்களை பக்கத்துல வச்சுக்கொள்வாங்க. உமர் ரலியல்லாஹுடைய வயசு என்ன, இப்னு அப்பாஸுடைய வயசு என்ன, மகண்ட வயசு. ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸ்ல வச்சுக்கொள்வாங்க, நாட்டை ஆளுகிற சூரா சபையில வச்சு, இன்றைய பாராளுமன்றம் மாதிரி, அதுல அந்த இளைஞனை கூப்பிட்டு வச்சுக்கொள்வாங்க அவருடைய அறிவுக்காக. சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க, நானும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்வோம்? தடியை எடுத்துக்கொண்டு சென்று அசருக்கு பிறகு யாராவது சுன்னத்து தொழு அடிச்சு விரட்டுவோம். இப்படி இருக்கும் பொழுது கேள்விப்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் அசருக்கு பின்னால 2 ரக்காத்து தொழுதாங்கன்னு கேள்விப்படுது. நாங்கண்டா என்ன செய்வோம்? நாங்க விளங்கினதுல இப்படி இல்ல, நாங்க தொழ விட மாட்டோம், அப்படித்தானே போறது. இதனாலதானே பிரச்சனை, இதனாலதானே சண்டை இல்லை. உடனே என்ன செய்தார்கள்? குரைப் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். யார்? 3 நபித்தோழர்கள் பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அஸ்ஹர் ரலியல்லாஹு, மிஸ்வர் இப்னு மஹ்ரமா, 3 நபித்தோழர்களும் குரைப் அவர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், போங்க ஆயிஷா நாயகி கிட்ட, நாங்க இப்படி அசருக்கு பின்னால தொழுகிறவங்களை அடிச்சு விரட்டுறோம், ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுதாங்கன்னு கேள்விப்படுது. யாருக்கிட்ட தான் அதை பத்தின அறிவு இருக்கணும்? மனைவிமார்கிட்ட தான் இருக்கணும். அனுப்பி நாங்க ஆயிஷா நாயிட்ட போய் கேளுங்க. ஆயிஷா நாயி சொன்னாங்க, நானும் அல்லாஹ்வுடைய தூதர் லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுவதை பார்த்திருக்கிறேன். ஆயிஷா நாயி அசருக்கு பின்னால 2 ரக்காத் தொழுகிறத பார்த்திருக்கிறேன். நீங்க இது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை உம்மு சலமாட்ட போய் கேளுங்கண்டாங்க. உடனே குரைப் அவங்க வந்து இந்த செய்தி அப்படியே இப்னு அப்பாஸ் சொல்லும் பொழுது, போங்க உம்மு சலமா கிட்ட அனுப்பி வச்சாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்கும் பொழுது சொன்னாங்க, நான் என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வீட்டுக்கு அசர் தொழுது விட்டு வந்தால் 2 ரக்காத்து வளமையாக தொழுவார்கள். நான் என்ன செய்தேன்? என்னுடைய அடிமையை பிடித்து அனுப்பினேன், போய் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே அசருக்கு பின்னால் தொழ வேண்டாம் என்று நீங்கள் தான் தடுத்தீர்கள், நீங்கள் 2 ரக்காத்து தொழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம், நான் ஒரு நாள் லுஹருக்கு பின்னால் இருக்கிற சுன்னத்தை தவற விட்டு விட்டேன். எதன் காரணமாக? அப்து கைஸ் கூட்டத்தாரை சேர்ந்த சில சகோதரர்கள் என்னோடு வந்து பேசிக் கொண்டிருந்ததனால லுஹருக்கு பின்னால் உள்ள 2 ரக்காத்தை தொழ தவறிவிட்டேன். அந்த 2 ரக்காத்தை நான் அசருக்கு பின்னால் தொழுதேன். உம்மு சலமா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தல ஒரு நாளுக்கு ஒரு அமலை செஞ்சா அவங்களோட தனித்துவம் என்ன, அதை தொடருவாங்க. எனவே இப்படி தவறினவங்க என்ன பண்ணலாம்? அன்பார்ந்தவர்களே பாருங்கள்,
இப்னு அப்பாஸ் அறிவு கடல், மஹ்ரமா மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அஸ்ஹர் அறிவாளிகள். ஆனால் மார்க்கத்தை படிக்க ஆயிஷா நாயகி கிட்ட அனுப்பி வச்சாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தேடி போனாங்க என்றால், அன்பார்ந்தவர்களே, தன்னிடத்தில் அறிவிருந்தால் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். தன்னிடத்தில் அறிவு இல்லாவிட்டால் யாரிடத்தில் அந்த அறிவு இருக்கிறதோ அதை தேடி பெற்றுக் கொள்வதில் வெட்கப்படக்கூடாது. இப்படித்தான் நபித்தோழர்கள் இருந்தார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தை படிக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும். குர்ஆன் சுன்னாவை விளங்க முயற்சி செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக சமூகத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுகின்ற சில விடயங்களை நாங்க எங்கட வாழ்க்கையில அறிவு ரீதியாக தெளிவு பெறுவதற்காக விளங்கி வைக்க வேண்டும். குடும்பத்திலே கருத்து வேற்றுமை வருகிற பொழுது கணவன் மனைவிக்கு இடையில இதுல ரெண்டு கருத்து இருக்குது, இப்படி ஒரு சாரார் சொல்லுவாங்க, இப்படி ஒரு சாரார் சொல்லுவாங்க. ஹதீஸுக்கு இது நெருக்கமானது, விளக்கம் எடுக்க இயலுமா இல்லதா? உலக விஷயத்தில் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகள் இப்படி நபித்தோழர்கள் வயது வித்தியாசமின்றி, ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசமின்றி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்தினார்கள் என்றால், நாங்கள் மார்க்கத்தையும் கற்றுக்கொள்வோம், உலகத்தில் மனிதனை மனிதனாக வாழச் செய்கின்ற ஏனைய அறிவையும் கற்றுக்கொள்வோம். அதுக்கு நிபந்தனை என்ன? இஸ்லாமிய வரம்பை மீறாமல் குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் இருந்து கொண்டு கடமைகளையும் பொறுப்புகளை செய்து கொண்டு ஆண்கள் நாங்களும் மார்க்கத்தை படிப்போம், பெண் சமூகத்தையும் இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து மார்க்கத்தை படிக்கின்ற சமூகமாக மாறினால் உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் நபித்தோழர்கள் மார்க்கத்தை படித்தது போன்று ஆர்வத்தோடு மார்க்கத்தை படிக்கின்ற நல்ல மனிதர்களாக ஆக்கிவிடட்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.